சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சைதை துரைசாமியின் இல்லத்தில் அவரது மகன் வெற்றி துரைசாமியின் இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள். கார் விபத்தில் உயிரிழந்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்படுகிறது. சென்னை கொண்டு வந்த பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஐடி நகர் சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமியின் இல்லத்திற்கு நேரடியாக கொண்டு வரப்பட இருக்கிறது. இங்கு பொதுமக்கள் மற்றும் அவருடைய உறவினர் அஞ்சலிக்காக அவரது வெற்றி துரைசாமியின் உடல் வைக்கப்படும் என்றும் அதன் தொடர்ச்சியாக இறுதி சடங்குகள் அங்கு செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் அவரது உடலானது இறுதி சடங்குகள் முடித்து எரியூட்டப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் சத்தீஸ்கரில் இருந்து தனி விமானம் மூலமாக நேரடியாக வெற்றி துரைசாமியின் உடல் கொண்டு வருவதற்கு தற்போது காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. காலை 5:30 மணிக்கு இறுதி சடங்குகள் முடிந்து இந்த அவரது இறுதி ஊர்வலம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் இங்கு தயார் நிலையில் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் சத்தீஸ்கரில் இருந்து விமானம் மூலமாக உடல் கொண்டு வருவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக முன்னதாகவே அவரது உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதின் காரணமாக அதிக நேரம் இங்கு அஞ்சலிக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்றும் இங்கு கொண்டு வந்த உடனேயே உறவினர்கள் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அந்த இறுதி அஞ்சலியில கலந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் சைதை துரைசாமி முன்னாள் மேயராக இருக்கிறார். பல பிரபலங்கள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியும் குறுகலான ஒரு பகுதியாக இருப்பதின் காரணமாக அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கு பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதியும் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து அமைதியான முறையில் ஊர்வலத்தை எடுத்து செல்வதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.